தலைமைச் செயலகம். இதையெல்லாம் விட பெரிய போதை என்ன தெரியுமா? வசந்தபாலன் டைரக்ஷன்ல கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் ZEE5 OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ரேடான் மீடியா ஒர்க்ஸ் சார்பா ராதிகா சரத்குமார் அண்ட் சரத்குமார் இந்த வெப் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வெப் சீரிஸோட டீசர் வந்தப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனர். வெயில், அங்காடி தெரு மாதிரியான மனித உணர்வுகளை பேசக்கூடிய நிறைய படைப்புகள் எடுத்திருக்காரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன அவரோட அநீதி ஒரு பேசப்பட்ட படமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு வெப் சீரிஸ் பக்கம் இறங்கினாரு, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஜானர்ல, அவர்கிட்ட இருந்து இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த டீசர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கதையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீசர் நிறைய அரசியல் தலைவர்களையும் நிறைய அரசியல் நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இந்த வெப் சீரிஸை முழுசா பார்த்தாச்சு. மொத்தம் 8 எபிசோட். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு, எந்தெந்த அரசியல் தலைவர்களையோ அல்லது நிகழ்வுகளையோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு, பாலிடிக்ஸை தாண்டி எங்கேஜிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சா, ஓவராலா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, அதை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னும் தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி கத்துக்கிட்டாதான் என்ன இப்போ? ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுல 2 ஸ்டோரி லைன் இருக்கு. ஒன்னு பொலிட்டிக்கல் டிராமா, இன்னொன்னு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஒரு பக்கம் நார்த் இந்தியால ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு பொண்ணு திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. வண்டியில கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே அவளை அடிச்சு கொன்னறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு அருவாள் எடுத்து அங்க இருக்க எல்லாருமே வெட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. யார் அந்த பொண்ணு, எதுக்காக அந்த ஊருக்குள்ள வந்துச்சு, இத்தனை பேரை கொண்டுட்டு எப்படி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. 15 வருஷமா க்ளோஸ் ஆகாம ஒரு மிஸ்ட்ரியா இருக்க இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. சிபிஐயோட விசாரணையில நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே கிடைக்குது. Then your CM's life could be in danger. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அருணாச்சலம் மேல ஒரு ஊழல் வழக்கு ஒன்று போடுறாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. முதலமைச்சர் மேலேயே ஊழல் வழக்கு இருக்கிறதுனால எதிர்க்கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் ஆட்சியை கவிழ்த்துட்டு தாங்க ஆட்சிக்கு வரலாமான்னு முயற்சி பண்றாங்க. அதே போல தேசிய கட்சிகள் இருந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்துகிட்டு இருக்குது. காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்கிட்டா ஊழல் வழக்கு இல்லாம பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. அடுத்ததா கட்சிக்குள்ளேயே நிறைய கான்ஃபிளிக்ஸ். ஒருவேளை சிஎம் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த பொசிஷனுக்கு யார் வருது அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள். சிஎம்க்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல ஒரு மகளும் இன்னொரு மருமகனும் அரசியல்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே அடுத்த சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிஎம் மேல ஊழல் வழக்கு, அதை சுத்தி நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சிபிஐ விசாரிக்கும் போது அதுல ரிவீல் ஆகிற ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ் இன்னொரு பக்கம். இந்த 2 ஸ்டோரி லைன்ஸும் ஒரு புள்ளியில் இணையுது. அது என்ன, எப்படி அப்படிங்கறத நோக்கி தான் இந்த தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் டிராவல் ஆகுது. அரசியல். ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்ல என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்டோரி லைன் என்னை ரொம்பவே எக்ஸைட் பண்ணிச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம யூசுவலா வெப் சீரிஸ் அப்படினாலே மேக்ஸிமம் த்ரில்லர் சீரிஸ் தான் எடுக்கிறாங்க. அப்படியே பொலிட்டிக்கல் ஜானர் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாலுமே அதை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராவோ இல்லைன்னா ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் டிராமாவோ தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் டிராமா, இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களுமே பேரலலா கொண்டு போனது இந்த சீரிஸை நமக்கு எங்கேஜ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு பேஸ் ஐடியாவே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அடுத்ததா பிளாட் அண்ட் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது இது என்ன கதை, இல்லை என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன கான்ஃபிளிக்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கேரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிஷோர் பண்ணிருக்கக்கூடிய அருணாச்சலம் கேரக்டர் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஒரு பொலிட்டிஷியன், அதுவும் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறப்ப அவரோட கேரக்டர் டிசைன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மெனக்கட்டு இருக்காங்க. எது உண்மையான நீதி அப்படிங்கிற அவரோட அரசியல் புரிதல்ல தொடங்கி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அவரோட வரலாற்று அறிவும் அனுபவமும், எந்த இடத்துலயுமே கொள்கை சமரசம் பண்ணிக்க கூடாதுங்கிற அவரோட பிடிப்பும், இந்த மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேரக்டரா இருந்துச்சு. அதை கிஷோர் அவர்கள் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காரு. ஆட்சியில் இருக்கணும்னா ஒன்னு ஏதாவது நாய் காலில் விழுந்து நக்கணும், மொத்த தமிழ்நாடையும் அடமான வச்சிடணும். நான் இங்கே கழுத்தெடுத்துட்டு சாவேன். அடுத்ததா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள், அவரோட நண்பனாவும் பொதுச் செயலாளரும் வரக்கூடிய சந்தான பாரதி, மூத்த மகளா வரக்கூடிய ரம்யா நம்பீசன், இளைய மருமகனா வரக்கூடிய ஹரிஹரன்கிற கேரக்டர், அடுத்ததா ஜேர்னலிஸ்டாவும் சிஎமோட பர்சனல் அட்வைசராகவும் இருக்கக்கூடிய கொற்றவை ஸ்ரேயா ரெட்டி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சந்தான பாரதி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அதே நேரம் முதலமைச்சரோட நண்பனாவும் இருக்கிறாரு. கட்சியோட கொள்கைகள் உறுதியா இருக்கிறது, கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை கூப்பிடும் போது அதை மறுக்கிறது, எதிர்கட்சிகள் அந்த கூட்டணி பேரம் பேசும்போது சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வர்றது, எல்லா சூழல்லையுமே நண்பனுக்கும் கட்சிக்கும் விசுவாசமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காரு சந்தான பாரதி அவர்கள். Successor to the CM chairங்கிறது it's not just a post to fill, it's a legacy. அடுத்து முதல்வரோட முதல் மகளா வரக்கூடிய ரம்யா நம்பீசன், அப்பா மேல ஊழல் வழக்கு போட்டுட்டாங்க, அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பயப்படுறது, எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு ஓடுறது, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சரி பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம், அடுத்த முதல்வர் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டங்களை தீட்டுறது, ஒரு கட்டத்தில் சிஎம் பதவிக்காக அப்பாவையே எதிர்க்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு கேரக்டர், நிறைய டிரான்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்பவே எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க ரம்யா நம்பீசன். 17 years இந்த கேஸை ஜெயிக்க நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. 50 வருஷ கட்சி காலி.
அடுத்ததான் முதல்வரோட இரண்டாவது மகளோட கணவர், அதாவது இளைய மருமகன் ஹரிஹரன்ங்கிற ஒரு கேரக்டர். இவர் எப்படின்னா கட்சியோட செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில காசு சம்பாதிக்கிறது. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அதை சரி பண்றதுக்காக கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ஸ்ரேயா ரெட்டி பண்ணிருக்கக்கூடிய கொற்றவைங்கிற கேரக்டர். இவங்க திமிரு படத்துல வில்லியா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல ஒரு சீனியர் ஜர்னலிஸ்டா வராங்க. அது மட்டும் இல்ல சிஎம்க்கு பர்சனல் அட்வைசராவும் இருக்காங்க. இவங்களோட கேரக்டருக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. சிஎம்க்கும் இவங்களுக்கும் ஒரு பர்சனல் பாண்ட் இருக்குது. அதை வந்து வெளியில சிஎம் இவங்களை வச்சிருக்காங்கன்னு பேசுற அளவுக்கு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயமா இருக்கு. அதனால சிஎம் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் இவங்களை அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்க பொண்ணுக்குமே அவங்கள பிடிக்கல இந்த விஷயங்கள்னால. அதை தாண்டி வேற சில கான்ஃபிளிக்ட்ஸுமே இந்த கேரக்டர்ஸ் மேல இருக்குது. ரொம்பவே டெப்தான கேரக்டர், எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க ஸ்ரேயா ரெட்டி. ஊழல்னு மாநில கட்சிகளை நசுக்கிறதுக்கு தாங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இதை தாண்டி போலீஸ் ஆபீசரா வரக்கூடிய பரத்தா இருக்கட்டும், அவங்க கூட வரக்கூடிய இன்னொரு போலீஸ் ஆபீசரான துஷாரா குப்தாவா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்கிற சிபிஐ அதிகாரிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஜர்னி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து இந்த சீரிஸ்குள்ள இருக்காங்க. குறிப்பா மாயாங்கிற கேரக்டர் சாரா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 2K கிட்ட ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்பா இல்ல, அம்மா பிடிக்கல, அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மியூசிக்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு கேரக்டர். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ் ஐடியாவும் பிளாட்டும் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த வெப் சீரிஸ்ல வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் பிளே. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது முதல் எபிசோட் அல்லது முதல் 2 எபிசோட்ஸ் வரைக்குமே அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த பிளாட்டா இருக்கட்டும், அதெல்லாம் செட் பண்ற வரைக்குமே ரொம்ப எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் டிராமா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே பேரலா கொண்டு போனது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சுவாரஸ்யம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து வேற வேற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால கதையை ஒன்றி பார்க்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துருச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லிடக்கூடிய ஒரு சில காட்சிகளுக்கெல்லாம் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலே இந்த சீரிஸ் ரொம்ப லென்த்தா இருக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. ஆக்சுவலா ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. அது எண்டில் தான் ரிவீல் ஆக போகுது. பட் அது எவ்வளவு தூரம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல. பட் ரொம்பவே பொறுமையை சோதிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி எபிசோடோட கடைசி 5 நிமிஷம் வரைக்குமே முக்கியமான விஷயங்கள் எதுவுமே ரிவீல் ஆகல. என்னடா அது முடியவே போகுது, இன்னும் எதுவுமே சொல்லலையே, ஒருவேளை பார்ட் 2 இருக்குமா, சீசன் 2 இருக்குமாங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுந்துச்சு. பட் கடைசி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இந்த சீரிஸோட மொத்த கதையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்கா இருக்கட்டும், அது இந்த கதைக்குள்ள இணைஞ்ச விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒர்த்தாகவும் தான் இருந்துச்சு. ஆனா இந்த எல்லா விஷயங்களுமே சேர்த்து மொத்தமா கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு 3 நிமிஷத்துல சொல்றதுக்கு பதிலா அதுல கொஞ்சம் கொஞ்சமா அல்லது அதுக்கு ஈக்குவலான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எல்லா எபிசோட்லயுமே இருக்க மாதிரி பார்த்திருந்தாங்கன்னா ஓவராலாவே இது ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய வெப் சீரிஸா இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேக்கு அடுத்ததா ஒரு சில கேரக்டர்ஸும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையும் தோணுச்சு. குறிப்பா சிஎமோட மருமகன், அவர் வந்து ஒரு மூடநம்பிக்கை மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்றாரு. டீ குடிச்சிட்டு டீ கப்பை வந்து தலைகீழா கவுக்குறாரு. அந்த கவுத்ததுக்கு அப்புறம் அதுல அந்த டீ தூள் என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு ஒரு சிம்பிள் சொல்றாரு. அந்த சிம்பிள் வச்சு ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த விஷயம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. இவ்வளவு சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொயட்டிக் தன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணி இதோட திரைக்கதையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி இருந்தாங்கன்னா தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் நமக்கு இன்னும் என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் இருந்திருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ். நீங்க சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா அது பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.